வேதத்தில் ஒரு கதை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு கதை இருக்குது, ஒரு குடும்ப கதை. அதில் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு குடும்பத்துக்கு 2 பையங்க. அப்போ அவங்க அப்பா இறந்து போனாங்க. அந்த 2 பிள்ளைங்களையும் வச்சு தாய் இருக்கா. அப்போ அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. எதுக்கு வாங்கினாங்க? ஒரு சோம்பம் வந்து செத்தாரா இப்படின்றெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க. கடைக்காரன் 2 பிள்ளையும் அடிமையாக்குறான். அடிமையாக்குன உடனே அடிமையாக கேட்குறான். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு எலிசாட்ட போய் கேட்குறான். ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்குறான். ஐயா, 2 பிள்ளையும் அடிமையாக கேட்குறாங்களே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவர் எல்லா கதையும் கேட்டுட்டு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொன்ன உடனே, நீங்களும் நானும் இருந்தால் நிறைய பேர் பாருங்கள், வேலை இருக்குது, பணம் இருக்குது, பைசா இருக்குது, எல்லாம் இருக்குன்னாக்கி கஷ்டப்பட்டவங்க குறைஞ்சவங்ககிட்ட பேச்சை குறைச்சிருவாங்க, போகிறத குறைச்சிருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது உதவி கட்டுவாங்க, பணம் கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி எல்லாத்தையும் குறைச்சிக்கிடுவாங்க. ஒரு காலத்தில் அன்பாக இருந்தவங்க இப்போ பணம் கட்டுவாங்களோ உதவி செய்யணும்னு சொல்லி அவங்க சுருக்கிக்கிடுவாங்க, அன்பை சுருக்கிக்கிடுவாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் கேட்குறாரு, உன்னிடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. ஏன்னா அவருக்கே ஒன்றும் இல்லை, அவர் போகிற இடம்லாம் தங்குறாரு எலிசா. ஆனால் அதுக்கடுத்து கேட்குறாரு, உன்னிடத்துல என்ன இருக்குன்னு. அவர் சொல்கிறா, ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் என்னிடத்துல ஒன்றும் இல்லை. எண்ணெய்னா சாதாரண எண்ணெய் இல்லை, விலை கொண்ட ஒலிவ எண்ணெய். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த எண்ணெயை நீ போய் பக்கத்து வீட்லேயும் நிறைய வச்சு பாத்திரங்கள் இருக்குது. பக்கத்து வீட்லேயும் ஒன்று போல தேவையோட பிரச்சனையோடு இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் போய் வெற்று பாத்திரத்தை கேட்டு வாங்குன்னு சொன்ன உடனே இப்போ போய் வெற்று பாத்திரங்களை பக்கத்து வீட்டில் போய் வாங்கி என்ன பண்ணுதா, அந்த எண்ணெயை ஊற்ற எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைஞ்சி வச்சு வீடு கூட எண்ணெயாக நிரப்பிட்டா. வெற்று பாத்திரம் பூரா நிரப்பிட்டு பிள்ளைகிட்ட கேட்குறா, வேறு பாத்திரம் இருக்கான்னு கேட்குறா. அவன் இல்லைன்னொன்னே எண்ணெய் நின்று போயிட்டு பாருங்க. அவன் அதை விற்று கடனை அடைச்சா ஜீவனமும் குடும்பம் பூரம் பண்ணினாங்க. ஏன்னா எலிசா ஒரு வார்த்தை அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சா. நம்ம நினைச்சுவாமா, அந்த ஒரு குடம் எண்ணெயில் நம்மகிட்ட விசுவாசம் இல்லாது. ஒரு குடம் எண்ணெயை பக்கத்தில் போய் பாத்திரம் வாங்கணுமா, ஊற்றணுமா, நம்ம மட்டும் விசுவாசிக்க மாட்டோம். உடனே அப்படி செஞ்சதுனால அவள் கடனும் அடைக்கப்பட்டது, அவளும் ஜீவனம் பண்ணினான்னு பார்க்குறோம். பாருங்கள், அவருக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. ஆனால் ஆண்டவரை மட்டும் முன்ன வச்சு அவர் எல்லா காரியத்தையும் செய்தார். ஆனால் பாருங்கள், இந்த பெண்கள் அநேகர் குடும்பத்தை பிரிச்சுருவாங்க, புத்தி இல்லாத ஸ்திரியாக நடந்துக்கிடுவாங்க, குடும்பத்தில் அன்பு காட்ட மாட்டாங்க, ஒதுங்குவாங்க. பல காரியங்களை கொண்டு பெண்கள் தடை பண்ணி வைப்பாங்க குடும்பத்தில். பாருங்கள், அநேக பெண்கள் இதுலேயும் பாருங்கள், அவள் எண்ணெய் நின்று போயிற்று என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவள் கடன் அடைச்சி மீதம் திருப்தியாக சாப்பிட்டாள். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா.